ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து. வருகின்ற 14/1/2024 அன்று மாபெரும் நட்சத்திர ஜோதிட வகுப்பை எடுக்க இருக்கின்றோம். இந்த வகுப்பிலே நட்சத்திரங்கள் சார்ந்த அத்துணை விதமான சூட்சமங்களும் கற்றுத்தரப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடைய நபர்கள் உங்களுடைய பதிவுகளை செய்து கொள்ளுங்கள். இந்த நட்சத்திர வகுப்பினுடைய சிறப்பம்சங்களை பற்றிய விஷயங்களை நாம் இன்று காணலாம். முதலில் இந்த வகுப்பிலே கற்றுக் கொடுக்கும் முதல் தலைப்பு என்னவென்றால் பிரபஞ்சத்தில் நட்சத்திரம். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரமானது எப்படி செயல்படுகிறது, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இந்த நட்சத்திர இயக்கமானது எங்கே இருந்து வேலை செய்கின்றது என்ற ஒரு அற்புதமான விஷயங்களை முதல் தலைப்பாக நாம் உங்கள் வகுப்பில் எடுக்க இருக்கின்றோம். உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால், நாம் எல்லோருக்கும் ஒரு சக்தியாக இருப்பவர் இறைவன். அதாவது அனைத்து ஜீவராசிகளையும் இயக்குகின்றவர் யார் என்றால் இறைவன். அப்பொழுது இந்த இறைவன் என்பவர், இந்த இறைசக்தி என்பது எப்படி செயல்படுகின்றது என்றால் இந்த பிரபஞ்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது நெருப்பு, நீர், நிலம், ஆகாயம், காற்று என்ற 5 தத்துவங்களாகத்தான் இந்த பிரபஞ்சமானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த 5 விஷயங்களில் இருந்துதான் பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மிகவும் தெளிவாக அந்த பஞ்சாங்கத்தில் இந்த பிரபஞ்ச சக்திகள் எப்படி இயங்குகின்றது என்பதை பஞ்சாங்கத்தில் மிக விளக்கமாக கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த நெருப்பு என்ற தத்துவம் பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற வாரமாகவும், நீர் என்ற தத்துவம் பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற திதியாகவும், நிலம் என்ற தத்துவம் இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நட்சத்திரமாகவும், அதே போல ஆகாயம் என்ற தத்துவம் யோகமாகவும், காற்று என்ற தத்துவம் கரணமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரம் எப்படி தீர்மானிக்கப்பட்டது, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இதற்கான கிரகம் எது என்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே முதல் தலைப்பாக எடுக்க இருக்கின்றோம். அடுத்ததாக வகுப்பிலே நட்சத்திர காரகத்துவங்கள் சார்ந்த விஷயங்களை மிக முழுமையாக கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். உதாரணமாக யோகினி, அதாவது யோகினி என்று சொல்வார்கள். அந்த யோகினி மொத்தமாக 8 யோகினிகள், அதாவது பிராமி, கௌமாரி, வராகி, சித்தி, வைஷ்ணவி, மாகேந்திரி, சாமுண்டி, மாகேஸ்வரி என்று 8 யோகினிகள் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு யோகினிக்கும் நட்சத்திரம் கொடுத்திருக்கின்றார்கள். அது என்னவென்றால் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பிராமி யோகினி, பரணி நட்சத்திரத்திற்கு கௌமாரி யோகினி, கிருத்திகை நட்சத்திரத்திற்கு வராகி யோகினி, ரோகிணி நட்சத்திரத்திற்கு சித்தி யோகினி, மிருகசீஷம் நட்சத்திரத்திற்கு வைஷ்ணவி யோகினி, திருவாதிரை நட்சத்திரத்திற்கு மாகேந்திரி யோகினி, புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு சாமுண்டி யோகினி, அதே போல பூசம் நட்சத்திரத்திற்கு மாகேஸ்வரி யோகினி. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் யோகினியை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த யோகினியை எதற்காக கொடுத்திருக்கின்றார்கள், இதனால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதையும் தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். உதாரணமாக பார்த்தோம் என்றால், ஒரு ஜாதகத்தில் ஒருவர் பிராமி யோகினியை வழிபாடு செய்கின்றார் என்று வைத்துக் கொண்டோமானால் அவருடைய ஜாதகத்தில் இந்த பிராமி யோகினிக்குண்டான கிரகம் யார் என்றால் சூரிய பகவான். அப்பொழுது பிராமி யோகினியை ஒருவர் தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக சூரிய பகவான் ஜாதகத்தில் எப்படி இருக்கின்றாரோ அதனுடைய அடிப்படையில் அவருக்கு நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் பார்த்தோம் என்றால், உதாரணமாக ஒருவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு 9ஆம் அதிபதியாகிய சூரியன் உதாரணமாக 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்றிருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது தனுசு லக்னத்தில் பிறந்து 9ஆம் அதிபதியாகிய சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கின்ற பொழுது இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகமான நிலைதான். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த ஜாதகர் இந்த பிராமி யோகினிக்குண்டான சூரியன் தான் இந்த பிராமி யோகினிக்கான கிரகம். அப்பொழுது சூரியன் பலமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஜாதகர் பிராமி யோகினியை தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வருகின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் என்பது கிடைக்கும். இதிலே ஒரு சில விஷயங்களை நாம் தீர்மானிக்க வேண்டி இருக்கின்றது. அது என்னவென்றால், பிராமி யோகினியை பொறுத்தவரையில் பிராமி யோகினியானது அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி 4 நட்சத்திரங்களுக்கு வரும். இந்த 4 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரம் யோகமான நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் வரும் நாளன்று
நீங்கள் இந்த பிராமி யோகினியை வழிபாடு செய்கின்ற பொழுது முழுமையான ராஜயோக பலன்கள் என்பது கிடைக்கும். இப்படி இந்த யோகினி சார்ந்த விஷயங்களை எல்லாம் மிக முழுமையாக வகுப்பிலே கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்ததாக இந்த வகுப்பிலே நட்சத்திரத்தினுடைய ஆதியந்த பரம நாளிகை கண்டுபிடிப்பது எப்படி என்ற விஷயங்களையும், அதே போல பால் உள்ள நட்சத்திரங்கள் எது, பால் அற்ற நட்சத்திரங்கள் எது, நட்சத்திர ஜாதி நட்சத்திர குலம் எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த குலத்தை சாதியை சார்ந்தது என்ற விஷயங்களையும், நட்சத்திரங்களுடைய நாம எழுத்துக்களை அதாவது பெயர் வைப்பதற்கு இந்த நட்சத்திர நாம எழுத்துக்களை எப்படி பயன்படுத்தலாம் என்ற விஷயங்களையும், அதே போல ஒரு நட்சத்திர தான பொருட்கள் அதாவது ஒரு நட்சத்திரம் மோசமான நட்சத்திரமாக தாராபலன் வரிசையில் மோசமான நட்சத்திரமாக வந்தால் அந்த நட்சத்திரத்திற்குண்டான தான பொருட்களை நாம் தானமாக வழங்குகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த தோஷம் என்பது விலகும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஜாதகர் அஸ்வினி நட்சத்திர ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு 3வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். அப்பொழுது அந்த ஜாதகரை பொறுத்தவரையில் பார்த்தீர்கள் என்றால், அவருக்கு அந்த 3வது நட்சத்திரமான கிருத்திகையில் இருந்து ஏதேனும் ஒரு கிரகம் தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுது அவருக்கு மிக கடுமையான தோஷங்கள் ஏற்படும், விபத்துக்கள் ஏற்படும், எடுத்த காரியங்களில் தொய்வுகள் ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், கிருத்திகை நட்சத்திரத்திற்குண்டான அதாவது இந்த கிருத்திகை நட்சத்திரத்திற்குண்டான தான பொருளை கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக அதனுடைய தோஷமானது குறைவாகும். அப்படி பார்க்கின்ற பொழுது அது என்ன குழம்பு என்றால் வற்றல் குழம்பு. அப்பொழுது கிருத்திகை நட்சத்திரத்திற்கு வற்றல் குழம்பு தான் அந்த தான பொருள். அப்பொழுது அந்த ஜாதகர் வற்றல் குழம்பை தொடர்ச்சியாக தானம் செய்து வருகின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய தோஷமானது முழுமையாக நிவர்த்தியாகும். அப்படிப்பட்ட நட்சத்திர தான பொருட்கள் 27 நட்சத்திரத்திற்கும் நட்சத்திர தான பொருட்கள் எது என்ற விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக நட்சத்திர ரஜ்ஜு அதாவது ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த ரஜ்ஜுவை சார்ந்தது, அந்த ரஜ்ஜு எப்படிப்பட்ட தோஷத்தை ஜாதகருக்கு வழங்கும் என்ற விஷயங்களையும், அதே போல நாமயோகங்கள் இந்த நட்சத்திரம் என்பது நாமயோகங்கள் என்பது நட்சத்திரங்களை சார்ந்துதான் இயங்குகின்றது. அதாவது 27 நட்சத்திரங்களை சார்ந்துதான் 27 நாமயோகங்களும் இயங்குகின்றது. அது எப்படி இயங்குகின்றது, எப்படி அந்த யோகி அவயோகியை வகுத்திருக்கின்றார்கள், அதை நட்சத்திரம் மூலமாக எப்படி காண்பது என்ற விஷயங்களையும், அதே போல மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் ஒரு ஜாதகத்தில் வெறும் நட்சத்திரத்தை வைத்து இன்றைய நாள் மேல்நோக்கு நாளா கீழ்நோக்கு நாளா சமநோக்கு நாளா போன்ற விஷயங்களை அறிவதற்குண்டான விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கின்றோம். அதே போல நட்சத்திர கணம் அதாவது நட்சத்திர கணம் என்றால் கணம் என்றாலே குணம் போன்றதுதான். அதாவது ஒரு ஜாதகருக்கு இந்த கணத்தில் பிறந்தவருக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும், அது எப்படியெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற முழுமையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றோம். உதாரணமாக பார்த்தோம் என்றால் அஸ்வினி நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது அஸ்வினி நட்சத்திரம் என்ன கணம் என்றால் தேவகணம். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் கார்த்திகை நட்சத்திரம் என்ன கணம் என்றால் அது அசுரகணம். அதே போல பூரம் நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் அது மனுஷகணம். இப்படி இந்த 3 கணங்களும் எப்படி செயல்படுகின்றது, திருமண பொருத்தத்தில் இந்த கணங்கள் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கின்றது போன்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே முழுமையாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக நட்சத்திர யோனி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான யோனி மிருகங்கள் எது, அதை எப்படி இந்த திருமண பொருத்தத்தில் இணைக்கின்றார்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாக கற்றுக் கொடுக்கின்றோம். அதே போல பஞ்சபூதத்தில் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் இந்த பஞ்சபூதத்தில் உள்ள அதாவது நெருப்பு நீர் நிலம் ஆகாயம் காற்று தத்துவத்தில் எந்த தத்துவத்தில் இந்த 27 நட்சத்திரங்களும் இருக்கின்றது என்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாக கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். அதே போல நட்சத்திர மிருகங்கள் அதாவது நட்சத்திர மிருகங்கள் எது, அதை எப்படி வகுத்திருக்கின்றார்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக நட்சத்திர குறியீடுகள் நாம் ஒரு குறியீடுகளை பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு சிறப்பான யோகம் என்பது ஏற்படும். முக்கியமாக பார்த்தோம் என்றால் தொழில் நிறுவனத்தில் ஒரு குறியீடுகளை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் எப்படிப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்த வேண்டும், அதற்கு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்ததாக நட்சத்திர மரம் அதாவது நாம் வளர்க்கக்கூடிய மரத்திற்கென்று அதிசக்தி இருக்கின்றது. மரங்கள் சுவாசிக்கின்ற ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றது. ஆக ஒரு ஜாதகர் அவருக்கு யோகமான மரத்தை வைத்து அவர் வீட்டில் வைத்து வளர்த்து வருகின்ற பொழுது நல்ல ராஜயோகம் என்பது கிடைக்கும். அப்படிப்பட்ட சூட்சமங்களை எல்லாம் இந்த வகுப்பிலே தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்ததாக வகுப்பிலே மாத சூன்யம் அதாவது ஒவ்வொரு சில நட்சத்திரங்களில்
ஒரு சில மாதங்களில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த நாள் சூன்யமாகிவிடும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் அன்று ஒருவர் பிறந்துவிட்டால் அன்றைய நாள் சூன்ய நாளாக அவருக்கு இருக்கும். அதே போல எந்த ஒரு காரியத்தையும் வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் செய்கின்ற பொழுது அந்த நாள் முழுமையான சூன்ய நாளாக மாறிவிடும். இப்படி எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த மாதங்கள் சூன்யமாக இருக்கின்றது, அந்த எந்த மாதங்களில் எந்த நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை செய்தால் அன்றைய நாள் சூன்யமாகும் என்ற விஷயங்களையும், அதே போல வார சூன்யம், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் வியாழக்கிழமை நாளில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் என்றால் அவருக்கு அந்த வியாழக்கிழமை நாள் சூன்ய நாளாகவே இருக்கும். அதே போல வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் சூன்ய நாளாகவே இருக்கும் என்பதுதான் இதனுடைய கருத்து. இப்படிப்பட்ட வார சூன்யம் சார்ந்த விஷயங்களை கண்டறிந்து அதற்கு எப்படி முறையான பரிகாரம் செய்வது போன்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே மிக முழுமையாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக பிரபாலிஷ்ட யோகம், அதாவது இந்த பிரபாலிஷ்ட யோகம் என்பது யோகம் இல்லை, தோஷம். பொதுவாக பார்த்திருப்பீர்கள், அமிர்த யோகம், சித்த யோகம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். மூன்றாவதாக பிரபாலிஷ்ட யோகம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். மரண யோகத்தை விட மிக கொடியது இந்த பிரபாலிஷ்ட யோகம். இந்த பிரபாலிஷ்ட யோகத்தை எப்படி கண்டறிவது போன்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே தெள்ளத் தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் மிருத்யு நாளிகை. இந்த மிருத்யு நாளிகை என்பது பொதுவாக ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம். அப்பொழுது மிருத்யு நாளிகை என்று சொல்லக்கூடிய அந்த நாளிகையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் தோஷமாக மாறும் என்பதுதான். அப்படிப்பட்ட மிருத்யு நாளிகை எது? அதே போல ஒரு ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் விஷ நாளிகை என்ற ஒரு நாளிகை இருக்கின்றது. அப்பொழுது அந்த விஷ நாளிகை, இந்த விஷ நாளிகை எந்த இடத்தில் வரும், எந்த நட்சத்திரத்தில், எந்த பாதத்தில், எந்த இடத்தில் வரும் போன்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். விஷ நாளிகையில் செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய தோஷத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே போல ஒருவர் விஷ நாளிகையில் பிறந்திருந்தால் கூட அவருக்கு கடினமான தோஷங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது அனுபவ உண்மை. அப்படிப்பட்ட விஷ நாளிகை சார்ந்த விஷயங்கள் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கு எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே தெள்ளத் தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் நட்சத்திரத்தை வைத்து அமாவாசை நாள் எப்பொழுது வரும், பௌர்ணமி நாள் எப்பொழுது வரும் என்ற முழுமையான விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் அந்த காணாமல் போன பொருள் எந்த திசையில் இருக்கும், எந்த இடத்தில் இருக்கும், காணாமல் போன பொருள் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா போன்ற விஷயங்களை நட்சத்திரத்தை வைத்து எப்படி அறிவது என்ற விஷயங்களை வகுப்பிலே முழுமையாக கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரமானது எப்பொழுது தொடங்கும், அதாவது அந்த அக்னி நட்சத்திரம் எப்பொழுது தொடங்கும், எப்பொழுது முடியும் என்ற விஷயங்களையும் முழுமையாக கற்றுக் கொடுக்கின்றோம். அதே போல அபிஜித் நட்சத்திரம், அபிஜித் நட்சத்திரமானது எந்த நட்சத்திர பாதத்தில் தொடங்கி எந்த நட்சத்திர பாதத்தில் முடியும் என்ற விஷயங்களையும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக ஜென்ம நட்சத்திர தோஷம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு சில நட்சத்திர பாதங்களானது தோஷத்தை கடுமையான வகையில் நமக்கு வழங்கும். அதாவது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஜாதகர் அஸ்வினி நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்த ஜாதகராக இருந்தால் அந்த ஜாதகருடைய தந்தைக்கு கண்டங்கள், பாதிப்புகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நிறைய நபர்களுக்கும் அந்த பாதிப்புகள் நடந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்தால் அந்த தோஷம் விலகும் என்ற ஒரு சில விஷயங்களை முழுமையாக எந்தெந்த நட்சத்திர பாதங்கள் தோஷமாக இருக்கின்றது, அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாக வகுப்பிலே கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். அடுத்தபடியாக 18 சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் எங்கிருக்கின்றது, யார் எந்த ஜீவ சமாதியை எந்த நட்சத்திரத்தில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற முழுமையான விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே தெள்ளத் தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இது மட்டுமல்லாமல் இந்த வகுப்பிலே குமாரசுவாமியம் நூல் சொல்லக்கூடிய தாராபலன் அடிப்படையில் நான் பயன்படுத்த வேண்டிய அத்துணை விதமான சூட்சமங்களையும் வகுப்பிலே கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். மேலும் விசித்திர ஜோதிட நூல் சொல்லக்கூடிய அத்துணை விதமான ராஜயோகங்களையும், இந்த விசித்திர ஜோதிட நூல் சொல்லி இருக்கின்ற கருத்துக்களை, அந்த நட்சத்திர சூட்சமங்களை எப்படி பயன்படுத்துவது என்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே தெள்ளத் தெளிவாக கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நட்சத்திரங்களுடைய எனர்ஜி கோவில்கள், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும்
எனர்ஜி கோவில், வைப்ரேஷன் இருக்கின்ற கோவில் என்று இருக்கின்றது. உங்களுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் அடிப்படையில் எந்த நட்சத்திரம் பலமாக வருகின்றது, அந்த நட்சத்திரத்திற்குண்டான எனர்ஜி கோவில் எங்கிருக்கின்றது, அங்கு சென்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே மிக முழுமையாக கற்றுக் இருக்கின்றோம். அதே போல பார்த்தீர்கள் என்றால் நட்சத்திரம் சார்ந்த தோஷ நிவர்த்தி கோவில்கள், ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் முடக்கு நட்சத்திரமாக ஒரு நட்சத்திரம் வரும், அவயோகி நட்சத்திரமாக ஒரு நட்சத்திரம் வரும். இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கின்ற பொழுது இந்த நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கென்று ஒரு சில கோவில்கள் இருக்கின்றது. அந்த கோவில்களுக்கு சென்று எப்படி நாம் தோஷ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே மிக தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் சார ஜோதிடம், அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ஜோதிட பலனை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்றால் நடக்கின்ற திசையானது எந்த நட்சத்திரத்தில் இருந்து நடத்துகின்றதோ அந்த நட்சத்திரநாதன் தான் அந்த திசைக்கு முழுமையான மிக மிக முழுமையான பலன்களை கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் எப்படி வேலை செய்யும், இந்த சார ஜோதிடத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் நட்சத்திர குணங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கென்றும் குணம் இருக்கின்றது. ஒரு சில நட்சத்திரத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக 27 நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள், அப்பொழுது 27 நட்சத்திரத்திற்கு 108 பாதங்கள். ஒவ்வொரு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் எப்படிப்பட்ட குணநலன்கள் இருக்கும், அந்த குணநலன்களை வைத்து நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற அற்புதமான சூட்சமங்களை எல்லாம் வகுப்பிலே கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஜாதகர் பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த ஜாதகராக இருந்தால் அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் என்றால் அந்த ஜாதகர் குழந்தைகள் மீது அதிக பாசம் வைத்திருப்பார். தன்னுடைய குழந்தைகள் மட்டுமல்லாமல் அடுத்த குழந்தைகள் மீதும் அதிக பாசம் வைத்திருப்பார். எப்பொழுதும் ஏதேனும் ஒரு சிந்தனைகள், ஏதேனும் ஒரு திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருப்பார். இப்படி ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கும் குணங்கள் இருக்கின்றது. அந்த குணங்களை அறிந்து அந்த ஜாதகரை எப்படி நல்வழிப்படுத்துவது போன்ற விஷயங்கள் அடங்கிய அந்த நட்சத்திர குணம் சார்ந்த அந்த விஷயங்களை முழுமையாக கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். இப்படி 7 தலைப்புகளில் மிகச் சிறப்பான முறையில் வகுப்பிலே எடுக்க இருக்கின்றோம். இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக தங்களுடைய பதிவுகளை செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து வருகின்ற 14/1/2024 அன்று மிகச்சிறப்பான நட்சத்திர சூட்சமங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான ஜோதிட வகுப்பை எடுக்க இருக்கின்றோம். இந்த வகுப்பிலே நட்சத்திரங்கள் சார்ந்த அத்துணை விதமான சூட்சமங்களும் கற்றுத்தரப்படும். அதாவது நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்கள் முழுமையாக கற்றுத்தரப்படும். அதே போல குமாரசுவாமியம் நூல் சொல்லக்கூடிய நட்சத்திர சூட்சமங்கள், விசித்திர ஜோதிட நூல் சொல்லக்கூடிய நட்சத்திர சூட்சமங்கள், அதே போல நட்சத்திர குணங்கள், அதே போல நட்சத்திர பண ஈர்ப்பு, அதாவது பணம் நாம் சம்பாதிப்பதற்கு நட்சத்திரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நட்சத்திர பண ஈர்ப்பு என்ற ஒரு தலைப்பிலும், அதே போல் பார்த்தீர்கள் என்றால் நட்சத்திர குணங்கள், அதாவது நட்சத்திரங்களுடைய குணங்களை எப்படி அறிவது, ஒருவர் பிறந்த நட்சத்திர பாதத்தை வைத்து அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், அதை எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்துவது என்ற விஷயங்களையும், அதே போல நட்சத்திர தோஷ கோவில்கள், அதாவது பார்த்தீர்கள் என்றால் ஒரு சில நட்சத்திரங்கள் உங்களுக்கு தோஷமான நட்சத்திரங்களாக வரும். அப்பொழுது அந்த தோஷமான நட்சத்திரங்களுக்கு எந்த கோவிலுக்கு சென்றால் முறையான நிவர்த்தி கிடைக்கும் என்ற ஒரு விஷயங்களையும், நட்சத்திர எனர்ஜி கோவில்கள், அதாவது சில கோவில்களில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நட்சத்திரத்தினுடைய முழுமையான எனர்ஜியானது இருக்கும். அப்பொழுது அந்த நட்சத்திர எனர்ஜி கோவில்கள் எங்குள்ளது என்ற அந்த நட்சத்திர எனர்ஜி சார்ந்த அந்த கோவில் சார்ந்த ஒரு தலைப்பிலும், அதே போல் பார்த்தீர்கள் என்றால் சார ஜோதிடம், அதாவது பொதுவாக நாம் ஜோதிடம் சொல்கின்ற பொழுது நட்சத்திர சாரத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அது எப்படிப்பட்ட பலாபலன்களை திசாபுத்தியில் தரும் என்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் நாங்கள் வகுப்பிலே மிக முழுமையாக கற்றுக் கொடுக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் குமாரசுவாமியம் நூல் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர சூட்சமங்கள் பற்றிய ஒரு சிறு விளக்கங்களை, அந்த பாடத்திட்டத்தினுடைய அந்த விளக்கங்களை நான் தற்போது உங்களுக்காக சொல்ல இருக்கின்றேன். அந்த வகையில் குமாரசுவாமியம் நூலானது நட்சத்திர தாராபலன் வரிசையில் நாம் எந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தினால்
வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்ற அதிசூட்சமமான ரகசியங்களை எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரம் என்ன செய்யும், இரண்டாவது நட்சத்திரம் என்ன செய்யும், மூன்றாவது நட்சத்திரம் என்ன செய்யும் என்று இப்படி நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரங்களும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், அதில் எந்த நட்சத்திரத்தை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும், எந்த நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் என்ற அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த வகுப்பிலே இடம்பெற்றிருக்கும். அந்த வகையிலே பார்த்தோம் என்றால், உதாரணமாக ஒரு நட்சத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக ஒரு ஜாதகர் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜாதகர் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற ஜாதகராக என்றால் சந்திரன் எங்கிருப்பார் என்றால் இங்கே தான் இருப்பார். அப்பொழுது சந்திரன் கும்பராசியில் இருப்பார், சதய நட்சத்திரம். அப்பொழுது சதயம் நட்சத்திரத்திற்கு உதாரணமாக நாம் ஒரு சில அந்த நட்சத்திர தாராபலன் வரிசையை பார்க்கலாம். உதாரணமாக சதயம் நட்சத்திரத்திற்கு ஒரு 11வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் புனர்பூச நட்சத்திரம். அப்பொழுது இங்கே இருக்கின்ற புனர்பூசம் நட்சத்திரம் தான் சதயம் நட்சத்திரத்திற்கு 11வது நட்சத்திரமாக வரும். அப்பொழுது 11வது நட்சத்திரம் என்பது குமாரசாமியம் நூலில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த 11வது நட்சத்திரம் என்பது நன்மையை கொடுக்கும், ஆனாலும் கூட சமுதாய பகையை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது இந்த சமுதாய பகை நட்சத்திரமானது எப்பொழுது எந்த இடத்தில் வேலை செய்யும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது முக்கியமாக இந்த சமுதாயம் என்பது என்னவென்றால், நாம் சமுதாயத்தை அழைத்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும், சமுதாயத்தை அழைத்து செய்கின்ற ஒவ்வொரு விசேஷங்களும் இந்த நட்சத்திரத்தின் போது கவனமாக செய்ய வேண்டும் என்பதுதான் அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒருவர் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் ராகு பகவான் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அதாவது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் ராகு பகவான் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். 11வது நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய புத்தியில் சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகளை நடத்தவே கூடாது. முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால், இந்த சமுதாய பகை நட்சத்திரத்தில் திருமணம் செய்துவிட்டால் திருமண வாழ்க்கை முறிவை சந்திக்கும், திருமண வாழ்க்கை திருப்தி இல்லாமல் போகும். அப்பொழுது இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு திசை, அந்த திசையில் ராகு புத்தி நடக்கின்ற பொழுது, அதாவது சமுதாய பகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடக்கின்ற பொழுது, அந்த புத்தி நடக்கின்ற பொழுது, ராகு புத்தி நடக்கின்ற பொழுது, ராகு புத்தியில் திருமணம் செய்தாரானால் கண்டிப்பாக அது சமுதாய பகையை வளர்த்துவிடும். உதாரணமாக திருமணம் செய்கின்ற பொழுது, உதாரணமாக அவர்களுடைய மாமனார் அல்லது மாமியார் வீட்டில் ஒரு ஆணுடைய மாமனார் அல்லது மாமியாருடைய வீட்டில் கண்டிப்பாக அவருக்கு பகை வந்து சேரும். சில நேரங்களில் பிரிவினை கூட உண்டாகி விடுகிறது. அவருடைய மாமனார் மாமியார் சம்பந்த வகையில் பிரச்சனைகளும் அவர்களுக்கு ஏற்படும். இது அனுபவத்தில் நிறைய ஜாதகங்களை பார்த்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட சமுதாய பகை நட்சத்திரத்தில் நாம் சமுதாயத்தை மொத்தமாக அழைத்து செய்கின்ற எந்த விசேஷத்தையும் தயவு செய்து விடாதீர்கள். அதே போல் பார்த்தீர்கள் என்றால், சமுதாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் ஒரு மளிகை கடையோ அல்லது அரிசி கடையோ வைத்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த ஜாதகர் அந்த மளிகை கடை அல்லது அந்த அரிசி கடையை அவர் திறக்கின்ற பொழுது, புதிதாக திறக்கின்ற பொழுது, இந்த நட்சத்திரத்தில் 11வது நட்சத்திரத்தில் மட்டும் செய்யவே கூடாது. காரணம் என்னவென்றால், சமுதாயம் என்றால் நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள். அப்பொழுது அந்த நட்சத்திரத்தில் அந்த மளிகை கடை சார்ந்த ஒரு விஷயங்களை நீங்கள் புதிதாக திறந்துவிட்டால், அந்த நேரத்தில் அதை திறந்துவிட்டால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையானது சமுதாய வகையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வாடிக்கையாளர் வகையில் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஏதேனும் ஒரு குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். வரும் வாடிக்கையாளருடன் பகைமைத்தன்மை ஏற்படும். சில நேரங்களில் வாடிக்கையாளர் வரத்தும் குறைந்துவிடும். இப்படி சமுதாயம் சார்ந்து நிகழக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் இந்த சமுதாய பகை நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. மாறாக மற்ற விஷயங்களை நீங்கள் செய்து கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக நன்மைகள் என்பது நடக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது
இந்த புனர்பூசம் உதாரணமாக ஒருவர் மளிகை கடை வைத்திருக்கின்றார் என்றால் தினமும் மளிகை கடைக்கு வாடிக்கையாளர்கள் வருவார்கள். அப்பொழுது அந்த ஜாதகர் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு உண்டான விஷயங்களை உபயோகப்படுத்துகின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய தடையாக அவருக்கு அமைந்துவிடும். அப்படி பார்க்கின்ற பொழுது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் புனர்பூச நட்சத்திரம் என்பது கரும்பை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்பொழுது அவர் அனுதினமும் கரும்பு ஜூஸ் சாப்பிடக்கூடிய நபராக இருந்தாலும் அதே போல இந்த புனர்பூசம் நட்சத்திரம் என்பது பொதுவாகவே அது எந்த மரத்தை குறிக்கும் என்றால் மூங்கில் மரத்தை குறிக்கின்ற ஒரு நட்சத்திரம் இது. அப்பொழுது அவர் மூங்கில் மரத்தை வீட்டில் வைத்து வளர்த்து வருகின்ற பொழுதும் கடுமையான தோஷங்கள், அந்த வாடிக்கையாளர் வகையில் வாடிக்கையாளர் வரத்து குறைவது, வாடிக்கையாளர்களால் பிரச்சனை ஏற்பது போன்ற விஷயங்கள் அனுதினமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்படி நாம் இதை பார்த்து இந்த நட்சத்திரத்தினுடைய உணவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். ஒருவேளை அவர் சமுதாயம் சார்ந்த அந்த தொழிலில் வேலையில் இருக்கின்றார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்திற்குண்டான உணவுப் பொருளான கரும்பு ஜூஸ், அதாவது இதற்குண்டான பழம் என்று பார்க்கின்ற பொழுது அது கரும்பு ஜூஸ். அதே போல இதற்குண்டான தான பொருள் ஒன்று இருக்கின்றது, அது என்னவென்றால் பால் சாதம். அப்பொழுது அவர் என்ன செய்யலாம் என்றால் தெரு பூனைக்கு பால் சாதம் வைக்கலாம். அப்படி வைத்து வருகின்ற பொழுது அந்த சமுதாய பகை ரீதியான விஷயங்களில் இருக்கின்ற தோஷங்கள் நிச்சயமாக குறைவாகும். இப்படி குமாரசுவாமியம் நூலில் ஒவ்வொரு நட்சத்திரங்களும், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எப்படிப்பட்ட நன்மையை தரும், எப்படிப்பட்ட தீமையை தரும், அதற்கு அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அப்படிப்பட்ட தோஷத்தையும் நன்மையும் தரும் என்பதை மிக தெளிவாக இந்த வகுப்பிலே நாங்கள் கற்றுக் கொடுக்கின்றோம். அதே போல மற்றொரு நட்சத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு நட்சத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சதயம் நட்சத்திரத்திற்கு அடுத்ததாக மற்றொரு நட்சத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக சதயம் நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் பரணி நட்சத்திரம். சதயம் நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அப்பொழுது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் தன்னுடைய புத்தியை நடத்துகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை கையாள்கின்ற பொழுது மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் என்பது கிடைக்கும். குமாரசுவாமியம் நூலிலே 6வது நட்சத்திரத்திற்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் என்று பெயர் சூட்டி இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது உதாரணமாக பரணி நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம், உதாரணமாக செவ்வாய் பகவான் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்பொழுது பரணி நட்சத்திரத்தை, அதாவது சதயம் நட்சத்திரத்திற்கு பரணி நட்சத்திரம் 6வது நட்சத்திரம், அதிலே செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த பரணி நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு தெய்வ அனுகூலமும் அந்த ஜாதகருக்கு சாதகமான அனுகூலமான விஷயங்களும் நிச்சயமாக நடந்தேறும். அப்பொழுது தாராளமாக அந்த நட்சத்திரத்தை அவர் அந்த முக்கியமாக அந்த செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தியில் பயன்படுத்துகின்ற பொழுது பரிபூரணமான தெய்வ கடாட்சம் என்பது அவர்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் பாருங்கள், முதலில் இந்த செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருக்கின்றார் என்பதையும் நாம் கவனித்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. உதாரணமாக பார்த்தோம் என்றால் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக அந்த ஜாதகர் மீன லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் மீன லக்னத்தில் பிறந்தவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது கண்டிப்பாக இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திரன், அதாவது பரணி நட்சத்திரத்திற்கு, அதாவது சதயம் நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரமாகிய பரணி நட்சத்திரத்தில் இருந்து இந்த செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தி நடக்கின்ற பொழுது தாராளமாக அந்த ஜாதகர் பரணி நட்சத்திரத்தை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அப்பொழுது பரணி நட்சத்திரத்திற்குண்டான விஷயங்கள் என்னவென்றால் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது, அதே போல் பார்த்தீர்கள் என்றால் நெல்லிக்காய் சாப்பிடுவது, நெல்லிக்காய் மரத்தை வீட்டில் வைத்து வளர்த்து வருவது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு பரிபூரண தெய்வ கடாட்சத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதிலும் நாம் ஒரு விஷயத்தை செய்கின்றோம் என்றால் அந்த நட்சத்திர கிரகம், உதாரணமாக நான் சொன்னேன் 6வது நட்சத்திர கிரகமானவர், அதாவது 6வது நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் கூட இந்த 6வது நட்சத்திரத்திற்குண்டான கிரகமானவர் ஜாதகத்தில் வலுவுடன் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் என்றால் செவ்வாய், அதாவது சுக்கிர பகவான். அப்பொழுது பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் லக்னத்திற்கு யார் என்பதை கவனிக்க வேண்டும். மீன லக்னத்தை பொறுத்தவரையில் மீன லக்னத்திற்கு 3ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் இந்த சுக்கிர பகவான். அப்பொழுது 3ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் உண்டான சுக்கிர பகவான்
பொதுவாக மீன லக்னத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாவி. அப்படிப்பட்ட பாவியான சுக்கிர பகவான் ஜாதகத்தில் மறைந்து விட வேண்டும். உதாரணமாக சுக்கிர பகவான் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலே மறைந்து விட்டாரானால் கண்டிப்பாக அவர் அந்த பரணி நட்சத்திரத்தை உபயோகம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோக பலன்கள், அதாவது மிகப்பெரிய ஒரு தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதாவது குமாரசுவாமி நூலிலே 6வது நட்சத்திரத்திற்கு தெய்வ கடாட்சம், சாதகம், அனுகூலத்தை தரும் நட்சத்திரம் என்று பெயர் சூட்டியுள்ளார்கள். அப்பொழுது கண்டிப்பாக அவருக்கு பரிபூர்ணமான யோகம் கிடைக்கும். பொதுவாகவே அவர் அந்த செவ்வாய் புத்தியில் தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பொதுவாகவே செவ்வாய் இந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதால் செவ்வாய்க்கிழமை நாளிலும் செவ்வாய் ஓரையிலும் கூட இந்த பரணி நட்சத்திரத்திற்கு சொன்ன அந்த துர்க்கை வழிபாடு, நெல்லிக்காய் சாப்பிடுவது, நெல்லி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்துவது போன்ற விஷயங்களை செய்கின்ற பொழுது எப்பொழுதுமே அவருடைய வீட்டில் தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். இப்படி நாம் அந்த நட்சத்திர சூட்சமங்களை மிக தெள்ள தெளிவாக, அதாவது அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றதா என்று பார்த்து, அந்த நட்சத்திர கிரகமும் வலுவாக இருக்கின்றதா என்று அறிந்து, அந்த நட்சத்திர கிரகம் வலுவாக இருப்பது எப்படி, ஜாதகத்தில் அவர் லக்ன சுபரா அசுபரா என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு அந்த கிரகம் நின்ற இடத்திற்கேற்றவாறு இந்த நட்சத்திரத்தை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது பரிபூர்ணமான யோகங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தபடியாக வேறு ஏதேனும் ஒரு நட்சத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக ஒரு ஜாதகர் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஜாதகர் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகராக இருக்கின்ற பொழுது, உதாரணமாக இந்த அவிட்டம் நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் பூரட்டாதி நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் பூரட்டாதி நட்சத்திரம். அப்பொழுது 3வது நட்சத்திரத்திற்கு விபத்து தாரை நட்சத்திரம் என்று பெயர் சூட்டியிருக்கின்றார்கள். அதாவது விபத்து தாரை நட்சத்திரம், விபத்து தாரையும் பாதிப்பையும் சொல்லக்கூடிய நட்சத்திரம் தான் 3வது நட்சத்திரம். அவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரம் விபத்தையும் பாதிப்பையும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு இந்த விபத்து சார்ந்த பாதிப்புகள் எப்பொழுது ஏற்படும் என்றால், அந்த நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த புத்தி காலகட்டங்களில் அவருக்கு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனாலும் பாருங்கள், விபத்துகள் என்பது வண்டி வாகனத்தில் சென்று விபத்தாவது மட்டுமே விபத்தில்லை. ஒரு காரியத்தை செய்கின்றீர்கள், அந்த காரியம் விபத்தாக முடிந்து விடுவது, பாதிப்பாக முடிந்து விடுவது, அப்படி கூட நாம் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு உதாரணமாக இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம், உதாரணமாக சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதாக வைத்துக்கொள்வோம். உதாரணமாக நாம் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். ஏதேனும் ஒரு லக்னம், உதாரணமாக சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சிம்ம லக்னம் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது அந்த விபத்து என்பது, பாதிப்பு என்பது ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பூரட்டாதி அதிபதியாகிய குரு பகவான் எங்கிருக்கின்றார் என்பதையும் கவனித்துக் கொள்வது நலம். அப்படி பார்க்கின்ற பொழுது உதாரணமாக குரு பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது பாருங்கள், ஜாதகத்தில் 3வது நட்சத்திரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றது, அதாவது சுக்கிரன் இருக்கின்றார். அப்பொழுது இந்த சுக்கிர பகவானுடைய புத்தி வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு விபத்துக்கள் நடக்கும். வண்டி வாகனத்திலும் நடக்கலாம், அவர் எடுக்கின்ற காரியங்களிலும் நடக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் 5ஆம் அதிபதியாக குரு பகவான் இருப்பதாலும் அவர் 12ஆம் இடத்தில் இருப்பதாலும் அவருடைய குழந்தைகளுக்கு கூட விபத்துக்கள் ஏற்படலாம், அல்லது குழந்தைகளோடு செல்கின்ற பொழுது, பயணம் செய்கின்ற பொழுது கூட விபத்துக்கள் நிகழலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பதால் 5ஆம் அதிபதியாகியவர் குரு பகவான் என்பதாலும் 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், அதாவது முதல் குழந்தை என்பதாலும் அந்த முதல் குழந்தைக்கு தேவையில்லாத செலவுகள்,
அதாவது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அவரை ஏதேனும் ஒரு கல்லூரியில் சேர்த்திருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கலாம். அவள் படிக்க முடியாமல் தடையாகி நிற்கக்கூடிய சூழ்நிலைகளும் அந்த விபத்துக்கள் அவருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்படி மூன்றாவது நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகங்களுடைய அந்த புத்தியில் திசையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்றால், பொதுவாக மூன்றாவது நட்சத்திரத்திற்குண்டான இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திற்குண்டான உணவு என்னவென்றால் மாம்பழம் அல்லது புட்டு கொண்டக்கடலை அல்லது சப்பாத்தி கொண்டக்கடலை, இது போன்று கொண்டக்கடலை சார்ந்த உணவுகளை இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வரும்போது தானம் செய்ய வேண்டும். மாம்பழத்தையும் தானம் செய்யலாம். இப்படி செய்கின்ற பொழுது அந்த நட்சத்திர தோஷம் என்பது கண்டிப்பாக குறைவாகும். முக்கியமாக அந்த சுக்கிர புத்தி நடக்கின்ற காலகட்டங்களில் பூரட்டாதி நட்சத்திரம் அன்றும் செய்ய வேண்டும். அதே போல பொதுவாக சுக்கிரன் இருப்பதால் வெள்ளிக்கிழமை நாளிலும் இந்த தான தர்மங்களை செய்து வர வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது இந்த நட்சத்திரத்தினுடைய தோஷம் என்பது குறைவாகும். அதே போல 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் குழந்தையுடன் சேர்ந்து நீண்ட தூர பயணங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதே போல அதற்கேற்றவாறு வாழ்வியல் பரிகாரங்களையும் செய்ய வேண்டும். 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது 5ஆம் இடம் என்பது பொதுவாகவே குழந்தைகள், 12ஆம் இடம் என்பது ஆசிரமங்கள். அப்பொழுது இது காலபுருஷ தத்துவத்தில் 4ஆம் இடத்தில் இருப்பதால் அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களில் இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்தவரை உடைதானம் செய்யலாம். அல்லது முடியவில்லை என்றாலும் கூட ஏழை எளிய குழந்தைகளுக்கு உடைதானம் செய்வது, அதே போல 12ஆம் இடம் என்பது செருப்பு, ஒரு செருப்பு வாங்கி கொடுப்பது போன்ற விஷயங்களை செய்கின்ற பொழுது அந்த மூன்றாவது நட்சத்திர தோஷமும் அந்த நட்சத்திரத்தினுடைய தோஷமும் அந்த பாவக ரீதியான தோஷமும் கண்டிப்பாக குறைவாகும். இப்படி நட்சத்திரங்கள், அதாவது நட்சத்திரங்களுடைய தன்மை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த 1, 2, 3, 4 இந்த வரிசையை 27 நட்சத்திரங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் நட்சத்திரத்திற்கு மிக முக்கியமாக எந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றதோ அதுதான் மிக முழுமையாக வேலை செய்யும். ஆக உங்களுக்கு இந்த 27 நட்சத்திரங்களில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கின்றது, அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு கொடுக்கும், நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா, அது எந்த காலகட்டங்களில் கொடுக்கும், அந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட உணவுகளை நாம் தானம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ற முழுமையான விஷயங்களை எல்லாம் இந்த குமாரசுவாமி நூல் சொல்லக்கூடிய அத்துணை விதமான அந்த நட்சத்திர சூட்சமங்களை போன்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே மிகவும் தெள்ளத் தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய வகுப்பில் விசித்திர ஜோதிடம், ஜோதிடத்தை எப்படி விசித்திரமாக சொல்வது என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் மிகச் சிறப்பான முறையில் பாடம் எடுக்க இருக்கின்றோம். இந்த விசித்திர ஜோதிடத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்று அதிசூட்சமங்கள் இருக்கின்றது. அதாவது ஒரு நட்சத்திரத்தை நாம் எப்படியெல்லாம் மிக விரிவாக பயன்படுத்தலாம் என்ற ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த விசித்திர ஜோதிட நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த விசித்திர ஜோதிட நூலிலே உதாரணமாக நம் நட்சத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அஸ்வினி நட்சத்திரம் என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் அஸ்வினி நட்சத்திரமானது நம்முடைய தலைப்பகுதியில் இருக்கின்ற நட்சத்திரம். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துடைய அந்த இடமானது தலைப்பகுதியில் இருக்கிறது. அப்பொழுது பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை சரஸ்வதி தேவி, அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய உணவு முந்திரி பருப்பு, அஸ்வினி நட்சத்திரத்துடைய மரம் எட்டி மரம் என்பதெல்லாம் பொதுவாக நாம் குமாரசுவாமி நூல் வகுப்பிலே தெளிவாக கற்றுக் கொடுப்போம். ஆனால் இங்கே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்கின்ற பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை எப்பொழுது நாம் தெளிவாக பயன்படுத்த வேண்டும் என்றால், உதாரணமாக ஒருவருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து ஒரு திசை நடக்கின்றது அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து ஒரு புத்தி நடக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி அந்த புத்தி நடக்கின்ற பொழுது உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு தாராபலன் இல்லாத நட்சத்திரமாக வரும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு வேதை நட்சத்திரமாக எதிரி நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் அஸ்வினி நட்சத்திரம். அப்பொழுது
அந்த நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்துகின்ற பொழுது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் திசையை நடத்துகின்ற பொழுது மிக கடுமையான தோஷங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். விசித்திர ஜோதிட நூல்படி நாம் எப்படிப்பட்ட பரிகாரங்களை இதில் செய்யலாம் என்றால், பொதுவாக அஸ்வினி என்றால் தலைப்பகுதி, அதாவது தலைமுடி. கேது பகவான் என்றால் தலைமுடி, அதனுடைய நட்சத்திரம் தான் அஸ்வினி நட்சத்திரம். அப்பொழுது தலைமுடி சார்ந்த விஷயங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எப்படி உதவி செய்ய வேண்டும் என்றால், பொதுவாக பாருங்கள், அஸ்வினி என்பது நான் சொல்லிவிட்டேன் தலைமுடி. அதாவது நான் தலைமேல் அணியக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், நாம் அணியக்கூடிய தொப்பி, அதே போல நாம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்றால் நாம் சீவக்கூடிய சீப்பு, அது போன்ற விஷயங்களும், அதே போல பார்த்தீர்கள் என்றால் ஹெல்மெட் சார்ந்த விஷயங்களும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் வரும். நாம் என்ன செய்யலாம் என்றால், இது போன்று அஸ்வினி நட்சத்திரம் நமக்கு வேதை நட்சத்திரமாக வந்து, அதாவது முக்கியமாக நான் ஒரு நட்சத்திரத்தை குறிப்பிட்டிருக்கின்றேன், அதே போல ஒரு சில நபர்களுக்கு 3, 5, 7 போன்ற தாராபலன் இல்லாத வரிசையில் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்துவிடும். அப்பொழுது நாம் என்ன செய்யலாம் என்றால், தொப்பி தானம் கொடுக்கலாம். தொப்பி யாருக்கெல்லாம் தானம் கொடுக்கலாம் என்றால், பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இந்த தூய்மை தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தொப்பி தானம் அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்யலாம். அதே போல தலை சார்ந்து வேலை செய்பவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் மொட்டை அடிப்பவர்கள், அதாவது மொட்டை அடிப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி செய்யலாம். அதைவிட முக்கியமாக பழனி, திருப்பதி இது போன்ற ஸ்தலங்களில் மிகவும் ஏழை எளிய மக்கள் மொட்டை அடித்து வருவார்கள், அவர்களுக்கு தொப்பி வாங்கி கொடுக்கலாம். அப்படி செய்தாலும் கூட அந்த தோஷமானது நிவர்த்தியாகும். அதே போல ஏழை எளியவர்களுக்கு தலைக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுப்பது போன்ற விஷயங்களையும் செய்யலாம். இப்படி நிறைய சூட்சமங்கள் அஸ்வினி நட்சத்திரத்திற்கென்று இருக்கின்றது. இப்படி விசித்திர ஜோதிட நூலில் 27 நட்சத்திரங்களுக்கும் சூட்சமங்களை கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாம் அந்த விஷயத்தை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும், சாதாரணமாக தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை யார் எப்பொழுது எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் 27 நட்சத்திரங்களுக்கும் விசித்திர ஜோதிட நூல் சொல்லக்கூடிய அற்புதமான சோதிட சூட்சமங்களை எல்லாம் இந்த வகுப்பிலே மிக தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். அதே போல் பார்த்தீர்கள் என்றால், உதாரணமாக நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மரம் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல ஒவ்வொரு கிரகத்திற்கும் மரம் இருக்கின்றது. அப்பொழுது அந்த மரமானது எப்படிப்பட்ட பலன்களை நமக்கு கொடுக்கும் என்பதை கிரக வலிமையை வைத்து நாம் தெளிவாக அறிய வேண்டும். அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால், உதாரணமாக ஒரு கிரகம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக சந்திரனை எடுத்துக்கொள்ளலாம். சந்திரனை பொறுத்தவரையில் சந்திரனுக்குண்டான மரம் என்னவென்றால் வாழை மரம். அப்பொழுது ஒருவர் வீட்டில் வாழை மரம் இருக்கின்ற பொழுது நிறைய வாழை மரங்களை அவர் வீட்டை சுற்றி வைத்திருக்கின்றார் என்றால், அந்த வாழை மரத்தினுடைய பயன்பாடு நமக்கு நன்மையை தருமா தீமையை தருமா என்று அறிந்துதான் அந்த வாழை மரத்தை நீங்கள் வைக்க வேண்டும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். தனுசு லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம். தனுசு லக்னத்திற்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்பொழுது தனுசு லக்னத்தை பொறுத்தவரையில் தனுசு லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் சந்திர பகவான், அதாவது 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி. அந்த அட்டமாதிபதி நாளில் அமரவே கூடாது. ஒரு பழமொழி சொல்வார்கள், அட்டமன் எவரானால் என்ன, அட்டமன் செய்யும் அயன்விதி கேளு, சுற்றத்தாரும் ஊராரும் துன்பம், சுகமுடன் இருந்தாலும் சுருதியை கேளு, பண்டு பொருள் பனை நஷ்டம், குண்டு மருந்தாலும் கேடு, இல்லாளால் விளையும் பல துன்பம் தோழி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒருவருக்கு அஷ்டமாதிபதி என்பவர் மிக கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியவர். உதாரணமாக தனுசு லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக இந்த சந்திரன் வருகிறார். ஒருவேளை அவர் வளர்பிறை சந்திரனாக இருந்து 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய வீட்டில் எந்த காரணத்தை கொண்டும் வாழை மரத்தை வைத்திருக்க கூடாது. வாழை மரத்தை வைத்திருக்கின்ற பொழுது அவர் வீட்டில் அவருக்கு சுக ரீதியான பிரச்சனைகளோ, வண்டி வாகனம், இடம் சார்ந்த வகைகளில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி நாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உண்டான மரம் எது, அந்த மரம் எந்த கிரகத்திற்கு உண்டானது என்பதை அறிந்து, அது ஜாதக ரீதியாக அந்த கிரகம் எங்கிருக்கின்றது என்பதையும் அறிந்துதான் அந்த மரத்தை வீட்டில் வைத்திருக்க வேண்டும். இது போன்ற நிலைய நபர்களை நாங்கள் அனுபவத்தில் பார்த்திருக்கின்றோம். பலவிதமான தோஷங்களை அவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். இப்படி இந்த விசித்திர ஜோதிட நூலானது ஒவ்வொரு கிரகத்திற்கும் உண்டான மரங்கள் என்ன என்பதை தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. ஆக இதை அறிந்து நாம் செயல்பட்டால்தான் வாழ்வினுடைய அந்த தோஷத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். அதே போல நமக்கு யோகமான மரங்களை வைத்திருக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால்,
இந்த லக்னத்திற்கு 2ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் சனி பகவான். உதாரணமாக சனி பகவான் லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு இடத்தில் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக சனி பகவான் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அவர் வக்ரம் பெறாமல் மிகவும் சிறப்பாக 11ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் கண்டிப்பாக இந்த சனி பகவானிற்கு உண்டான மரத்தை வீட்டில் வைத்து வளர்த்து வருகின்ற பொழுது ஒரு பெரிய யோகம் என்பது கிடைக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சனி பகவானிற்கு உண்டான மரம் என்னவென்றால் வேப்ப மரம். அப்பொழுது வேப்ப மரத்தை அவர் வீட்டில் வைத்திருக்கின்ற பொழுது நல்ல யோக பலன்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். ஆனால் ஒரு விஷயம் நான் அடிக்கடி என்னுடைய பதிவில் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், சுக்கிர திசையில் மட்டும் இந்த லக்னக்காரர்கள் சுக்கிர திசையில் மட்டும் வேப்ப மரத்தை வைத்திருக்க கூடாது. ஏனென்றால் சுக்கிர திசையில் அவருக்கு வேதகனாக எதிரியாக வரக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்பொழுது அந்த திசையை தவிர்த்துவிட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா திசைகளிலும் இந்த வேப்ப மரத்தை வளர்த்து வருவதன் மூலமாக மிகப்பெரிய யோக பலன்கள் என்பது அவருக்கு கிடைக்கும். முக்கியமாக சனிக்கிழமை நாளில் தவறாமல் அந்த வேப்ப மரத்திற்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் என்பது கிடைக்கும். இப்படி விசித்திர ஜோதிட நூலில் அந்த அதாவது அந்த கிரகத்திற்கான மரங்கள், அதே போல கிரகத்திற்கான பலவிதமான காரகத்துவங்கள், நான் மரங்களை மட்டும்தான் குறிப்பிட்டு இருக்கின்றேன், பலவிதமான காரகத்துவங்கள் இந்த விசித்திர ஜோதிட நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற முழுமையான விஷயங்களை எல்லாம் நாங்கள் வகுப்பிலே தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், உதாரணமாக ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக ஒரு வீடு இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஒரு வீட்டிலே ஒரு நட்சத்திரம் எங்கே இயங்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு வீட்டிலே 27 நட்சத்திரங்களை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு நட்சத்திரங்களும் வீட்டிலே ஒவ்வொரு இடத்திலும் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஆயில்ய நட்சத்திரம் பொதுவாக நம்முடைய வீட்டினுடைய பகுதியிலே ஆயில்யம் நட்சத்திரம் தான் எங்கே அங்கம் வகிக்கின்றது? குப்பை தொட்டி. அதாவது உங்களுடைய வீட்டில் அதிகமாக குப்பைகள் சேர்ந்திருந்தாலும் அந்த குப்பைகள் இருக்கின்ற அந்த இடமாகட்டும் அல்லது அதிகமாக குப்பை இருக்கின்ற இடமும் ஆயில்யம் நட்சத்திரமாக வேலை செய்து கொண்டிருக்கும். அதே போல பொதுவாக குப்பை தொட்டி இருக்கின்ற இடம்தான் ஆயில்ய நட்சத்திரம். ஒரு வீட்டிற்குள்ளே குப்பைகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு இடம்தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம். அதே போல ஒவ்வொரு விஷயங்களும் மிக தெள்ள தெளிவாக ஒரு வீட்டிற்குள் ஒரு நட்சத்திரம் எங்கிருக்கின்றது, அந்த நட்சத்திரம் நமக்கு யோகமான நட்சத்திரமா, அந்த நட்சத்திரம் இருக்கின்ற இடத்தில் நாம் சில விஷயங்களை நமக்கு நன்மை தரும் விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற விஷயங்களை எல்லாம் மிக தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். உதாரணமாக ஒருவருடைய வீட்டிலே உதாரணமாக பார்த்தோம் என்றால் ஏதேனும் ஒரு சமையலறை சில நபர்களுக்கு யோகமாக இருக்கும். அப்படி சமையலறையை குறிக்கின்ற நட்சத்திரம் எதுவென்றால் உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்பொழுது அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அவருக்கு யோகமான நட்சத்திரமா, அவருடைய நேரத்தை சமையலறையில் அதிகமாக செலவிடுவதா போன்ற அற்புதமான சூட்சமங்களை எல்லாம் இந்த விசித்திர ஜோதிட வகுப்பிலே மிக தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். நம்முடைய வகுப்பிலே நாம் காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் நட்சத்திர எனர்ஜி கோவில்கள். அதாவது ஒவ்வொரு கிரகத்திற்கும் எனர்ஜி கோவில் இருப்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருப்பீர்கள். அதாவது பார்த்தீர்கள் என்றால் சூரிய பகவானிற்கு திருநெல்வேலி பாபநாசத்தில் இருக்கின்ற சிவன் கோவில், சந்திர பகவானிற்கு திருப்பதி, செவ்வாய் பகவானிற்கு பழனி, இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த கிரகங்களுடைய எனர்ஜி என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அதே போலவே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எனர்ஜி கோவில் என்ற ஒன்று இருக்கின்றது. 27 நட்சத்திரங்களுக்கும் எனர்ஜி கோவில் என்று ஒன்று இருக்கின்றது. அப்பொழுது ஒவ்வொருவரும் எந்த கோவிலுக்கு சென்றால் அந்த நட்சத்திரத்தினுடைய முழுமையான எனர்ஜியை பெற்று வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் தனவரவையும் ஈட்ட முடியும் என்ற விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே மிகவும் தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் உதாரணமாக ஒரு நட்சத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக சுவாதி நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய முழுமையான எனர்ஜியானது
எந்த கோவிலிலே இருக்கின்றது என்றால் திருவனைக்காவல், திருச்சி திருவனைக்காவலில் இருக்கின்ற சனீஸ்வரனுடைய சன்னதியில் தான் இந்த நட்சத்திரத்தினுடைய முழுமையான எனர்ஜியானது இருக்கின்றது. உதாரணமாக இந்த சுவாதி நட்சத்திரமானது யாருக்கெல்லாம் ஒரு அனுகூல நட்சத்திரமாக வருகின்றதோ அவர்கள் இந்த நட்சத்திர கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது முழுமையான யோக பலன்களை அடைய முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகர் உதாரணமாக ஒரு நட்சத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். சிம்மராசி மகம். ஒரு ஜாதகர் சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது மகம் நட்சத்திரத்திற்கு மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி 6வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த சுவாதி நட்சத்திரம். அப்பொழுது 6வது நட்சத்திரத்தை நாம் இயக்குகின்ற பொழுது நமக்கு சாதகமான அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் நடந்தேறும். அதே போல தெய்வ கடாட்சம் என்பதும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது அந்த சுவாதி நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், சுவாதி நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் இருந்து அந்த சுவாதி நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது பரிபூரணமான தெய்வ கடாட்சம் என்பது அவருக்கு கிடைக்கும். நல்ல சாதகமான அனுகூலமான விஷயங்களும் அவருடைய வாழ்வில் நிச்சயமாக நடந்தேறும். அதே போல் ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும், கிரகம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த கிரகம் வலுவுடன் இருக்க வேண்டும். வலுவுடன் இருக்கின்ற பொழுது இந்த நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கினீர்கள் என்றால் வாழ்வில் ஒரு முழுமையான வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். உதாரணமாக ஒரு லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக அந்த ஜாதகர் விருச்சிக லக்னம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் உதாரணமாக சுக்கிரனே இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது மகம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் அவருக்கு சுக்கிரன் இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டோமானால் அந்த ஜாதகத்தில் முக்கியமாக இந்த ராகு பகவான், நாம் இந்த சுவாதியை இயக்குகின்ற பொழுது ராகு பகவான் நலம் பெற இருக்க வேண்டும். உதாரணமாக ராகு பகவான் லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்துக் கொள்ளலாம். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது ராகு நன்றாகத்தான் இருக்கின்றார். ஆனாலும் கூட ராகு பகவானை பொறுத்தவரையில் அவர் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திரம் எதுவோ அதுதான் அவரை செயல்படுத்தும். முக்கியமாக ராகு பகவான் ஒரு வேளை சித்திரை நட்சத்திரத்தில் இருந்து செவ்வாய் பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது பொதுவாக ராகு பகவான் செவ்வாயாகத்தான் இங்கே இயங்குவார். 1-6க்கு உண்டானவர் தான் இந்த லக்னத்திற்கு செவ்வாய். அவர் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக அந்த ஜாதகர் ஒரு வேலையில் இருக்கின்ற நபராக இருந்தால் இந்த சுவாதி நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான அனுகூலமான விஷயங்கள் என்பது நிச்சயமாக நடந்தேறும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த எனர்ஜி எங்கு இருக்கின்றது, அந்த எனர்ஜி கோவில்களுக்கு யார் எப்போது செல்ல வேண்டும், அதற்கு கிரகபலம் எப்படி ஒத்துழைக்கின்றது என்பதை பார்த்து அந்த கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது பரிபூரணமான யோகங்களை எல்லாம் அந்த ஜாதகர் நிச்சயமாக பெறலாம். அதே போல மற்றொரு நட்சத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக ஏதேனும் ஒரு நட்சத்திரம், உதாரணமாக புனர்பூசம் நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்வோம். புனர்பூசம் நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய எனர்ஜி எங்கு இருக்கின்றது என்றால் ஆலங்குடியில் இருக்கின்ற அந்த குரு பகவானுடைய சன்னதியில் தான் இந்த புனர்பூசத்தின் நட்சத்திரத்தினுடைய முழுமையான எனர்ஜியானது இருக்கின்றது. ஒரு சில நபர்களுக்கு இந்த நட்சத்திரம் தாராபலன் இருக்கின்ற நட்சத்திரமாக வரும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒருவர் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது ரேவதி நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த புனர்பூசம் நட்சத்திரம். அப்பொழுது அவருக்கு நல்ல ஒரு நட்பையும் ஒரு பணவரவையும் கொடுக்கின்ற நட்சத்திரம் தான் இந்த புனர்பூச நட்சத்திரம். ஆக அவர் முக்கியமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக கும்ப லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கும்ப லக்னம் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் அவருக்கு 8வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். அப்பொழுது கண்டிப்பாக அவர் அந்த புனர்பூசம் நட்சத்திரத்திற்குண்டான எனர்ஜி கோவிலான ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோக பலன்களை நிச்சயமாக அனுபவிப்பார். முக்கியமாக அவருக்கு அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும். கிரகம் இருந்து இயக்குகின்றவர்களுக்கு தான் பரிபூரணமான யோகம் என்பது கிடைக்கும். உதாரணமாக இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் சனி பகவான் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள்.
அப்பொழுது சனி பகவான் இருக்கின்ற பொழுது பரிபூரண யோக பலன்கள் என்பது அவருக்கு கிடைக்கும். அதிலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த புனர்பூசம், இந்த 8வது நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய புனர்பூசத்தினுடைய அதிபதி குரு பகவான் ஜாதகத்தில் பலத்தோடு இருந்தால், உதாரணமாக குரு பகவான் 11ஆம் இடத்தில் 2-11க்குண்டான குரு பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கின்ற பொழுது அவர் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்திற்குண்டான ஆலங்குடி குரு சன்னதிக்கு சென்று வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் என்பது நிச்சயமாக நடந்தேறும். முக்கியமாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் சனி ஓரையில் செல்வது நல்லது. அதே போல சனிக்கிழமையும் புனர்பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற பொழுது பரிபூர்ணமான தெய்வ ஒரு கடாட்சம் என்பது கிடைக்கும். முக்கியமாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் சனி ஓரையில் வழிபாடு செய்கின்ற பொழுது 2ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் உண்டான தன ரீதியான யோகங்கள் அனைத்தும் அவருக்கு நிச்சயமாக வந்து சேரும். அதிலும் அதிமுக்கியமாக இந்த சனி புத்தி நடக்கின்ற காலங்களில் இதை செய்கின்றவர்களுக்கு இரட்டிப்பான பலன்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நட்சத்திர எனர்ஜி கோவில்கள் எங்கிருக்கின்றது என்பதை அறிந்து எப்படி அதை வழிபாடு செய்ய வேண்டும், யார் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற பரிபூரணமான விஷயங்களை எல்லாம் இந்த வகுப்பிலே மிக முழுமையாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்ததாக நட்சத்திர தோஷ நிவர்த்தி கோவில்கள். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரமும் நமக்கு ஒரு சில நேரங்களில் தாராபலன் இல்லாத நட்சத்திரமாக வந்துவிடும். அந்த நட்சத்திரத்திற்கென்று அந்த நட்சத்திரத்தை தோஷ நிவர்த்தி செய்வதற்கென்று ஒரு கோவில் இருக்கின்றது. அந்த கோவில் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு எப்படி செயல்பட வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் வகுப்பிலே தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தோர்கள் என்றால், உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு விசாக நட்சத்திரம் தோஷமான நட்சத்திரமாக வந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். விசாக நட்சத்திரம் உதாரணமாக ஒரு நட்சத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக விசாகம் நட்சத்திரம் என்பது கார்த்திகை நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரும். உதாரணமாக ஒருவர் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரம், ஒருவர் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது கார்த்திகை நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அது மட்டுமல்லாமல் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரமாக, அதாவது காரிய தடையை சொல்லக்கூடிய நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரமும் விசாக நட்சத்திரம் தான். ஒருவர் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்து அவருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக கேது பகவான் இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது அந்த கேது பகவானுடைய திசையிலோ அல்லது அந்த கேதுவுடைய புத்தியிலோ இந்த விசாக நட்சத்திரம் மிக கடுமையான தோஷங்களை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும். மிக கடுமையான பகைத்தன்மை வந்து சேரும், எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி கிடைக்காமல் போகும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த திசையில் ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கென்று ஒரு கோவில் இருக்கின்றது. அது என்னவென்றால் திருமலை குமாரசுவாமி கோவில். திருமலை குமாரசுவாமி கோவில் இருக்கின்றது. அந்த திருமலை குமாரசுவாமி கோவிலானது செங்கோட்டைக்கு அருகில் இருக்கின்றது. அப்பொழுது இந்த விசாகம் நட்சத்திரம் வருகின்ற நாளன்று அந்த திருமலை குமாரசுவாமி கோவிலுக்கு சென்று சரியான நிவர்த்திகளை, எப்படிப்பட்ட நிவர்த்திகளை செய்ய வேண்டும் என்று அறிந்து அதற்கேற்றவாறு செய்தோமானால் கண்டிப்பாக இந்த விசாகம் நட்சத்திரத்தினுடைய தோஷமானது நிச்சயமாக குறைவாகும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தோஷ நிவர்த்தி கோவில்கள் எங்கு இருக்கின்றது, அதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் இந்த வகுப்பிலே மிக முழுமையாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய வகுப்பிலே நட்சத்திர குணங்கள் சார்ந்த விஷயங்களை மிகச் சிறப்பாக எடுக்க இருக்கின்றோம். இந்த நட்சத்திர குணங்களை பயன்படுத்தி நாம் என்ன விஷயங்களை எல்லாம் செய்து கொள்ள முடியும், அதை வைத்து நாம் என்ன செய்ய முடியும், அதை வைத்து நம் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி மாற்ற முடியும் என்ற அற்புதமான விஷயங்களை வகுப்பிலே கற்றுக் கொடுக்கின்றோம். அதாவது பார்த்தீர்கள் என்றால், ஒரு ஜாதகர் சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த ஜாதகராக இருந்தால், நீங்கள் எந்த ஜாதகராக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவருடைய குணங்கள் கண்டிப்பாக உறுதியாக
சொந்த தொழில் செய்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய கேரியர் லைஃப், தன்னுடைய வேலை தொழிலை பற்றிய சிந்தனைகளை மிக அதிகமாக வைத்திருப்பார்கள். எப்பொழுதும் அவருடைய அந்த எண்ணம் என்பது அதன் மீது தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய குணங்களை அறிந்து எப்பொழுதுமே அவருடைய கேரியர் சார்ந்த விஷயங்களை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய கேரியர் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி புரிய வேண்டும். இப்படி செய்கின்ற பொழுது அவருடைய குணங்கள் என்பது மிகச் சிறப்பாக செயல்படும். ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அவருக்குண்டான பிடித்தமான விஷயங்களை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல யோக பலன்கள் என்பதை அவர் அடைவார். ஆக இந்த விஷயங்களை செய்து நாம் என்ன செய்ய முடியும் என்றால், இந்த குணங்களை அறிந்து நாம் என்ன செய்ய முடியும் என்றால், உதாரணமாக ஒரு கணவன் மனைவிக்குள் பிரச்சனை நடக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பது அவர்களுக்கே தெரியாது. இருவரையும் தனியாக அழைத்து, உன்னுடைய கணவருக்கு இது பிடிக்கும், உன்னுடைய மனைவிக்கு இது பிடிக்கும், அவருக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அவர் உங்கள் மேல் விருப்பம் வைப்பார் என்று கணவன் மனைவியிடத்தும் மனைவி கணவனிடத்தும் சொல்கின்ற இந்த நட்சத்திர குணங்களை சொன்னோமானால் கண்டிப்பாக அவருடைய பிரச்சனைகள் விலகுவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. படிக்கிற குழந்தைகளுக்கும் இதை செய்யலாம். இப்படி நீங்கள் இந்த நட்சத்திர குணங்களை அறிந்து செயல்படுத்தினீர்கள் என்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு மிகச் சிறப்பான வாழ்க்கையாக அமையும். அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த இந்த நட்சத்திர குணங்கள் சார்ந்த இந்த தலைப்பிலும் நாம் பாடம் எடுக்க இருக்கின்றோம். அடுத்ததாக வகுப்பிலே காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் பண ஈர்ப்பு. அதாவது பணத்தை எப்படி ஈர்ப்பது, நட்சத்திரங்கள் வாயிலாக இந்த பணத்தை பெறக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும், அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் இந்த வகுப்பிலே கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். நான் முதலிலேயே சொல்லி இருக்கின்றேன், குமாரசுவாமியம் நூல் வகுப்பிலே 2வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள் தன வருவாயை அதிகமாக கொடுக்கின்ற நட்சத்திரங்கள். அதை நாம் நட்சத்திரங்கள் வாயிலாக எப்படி அந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தி அந்த பணத்தை நாம் பெறுவது என்ற போன்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். அடுத்தபடியாக பண ஈர்ப்பு, அதாவது பண ஈர்ப்பு சார்ந்த விஷயங்களில் இந்த நட்சத்திரங்கள் எப்படி செயல்படுகின்றது என்றால், பொதுவாக பார்த்து கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி தன வரவை கொடுக்கின்றவர், லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி லாபத்தை கொடுக்கின்றவர். அப்பொழுது இந்த தனாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார்களோ அந்த நட்சத்திரத்தை நாம் இயக்குகின்ற பொழுது தன ரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். பணம் ஈர்ப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களை வந்தடையும். உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக ஒரு லக்னம், ஒரு ஜாதகர் கன்யா லக்னத்தில் பிறந்திருக்கின்ற ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம். கன்யா லக்னத்தை பொறுத்தவரையில் கன்யா லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான். 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் சந்திர பகவான். முதலில் தனகாரகனாகிய இந்த சுக்கிர பகவானுடைய நிலையை கவனிப்போம். அப்பொழுது 2ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் ஜாதகத்தில் உதாரணமாக லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். 5ஆம் இடத்தில் இந்த சுக்கிர பகவான் உதாரணமாக ஏதேனும் ஒரு நட்சத்திரம், உதாரணமாக திருவோணம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். திருவோணம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த ஜாதகர் உதாரணமாக கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த கன்யா லக்னத்திற்கு தன வருவாயை கொடுக்கின்ற கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான். அவர் 5ஆம் இடத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த பூசம் நட்சத்திரத்திற்கு திருவோணம் நட்சத்திரம் தாராபலன் அடிப்படையில் எந்த வரிசையில் வருகின்றது என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது பூசம் நட்சத்திரத்திற்கு 15வது நட்சத்திரமாக ஒரு நல்ல உயர்வை கொடுக்கின்ற 15வது நட்சத்திர தாரையில் தான் இந்த 2ஆம் அதிபதியானவர் விழுகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகர் திருவோணம் நட்சத்திரத்திற்கு உண்டான இயக்கங்களை தொடர்ச்சியாக செய்து வருகின்றது ஒரு மிகப்பெரிய யோக பலன்கள் என்பது கிடைக்கும். அப்பொழுது திருவோணம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் என்றால் புதன் பகவான். அதாவது திருவோணம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் என்றால் பெருமாள். அப்பொழுது கண்டிப்பாக பெருமாளை அனுதினமும் வழிபாடு செய்து வருகின்ற பொழுதும், திருவோணம் நட்சத்திரத்திற்குண்டான சீத்தாப்பழம் சாப்பிட்டு வருகின்ற பொழுதும், அதே போல திருவோணம் நட்சத்திரத்திற்குண்டான வெள்ளருக்கு செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருவதன் மூலமாகவும் கண்டிப்பாக அவருக்கு நிச்சயமாக தன ரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன்,
இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி தாராபலன் அடிப்படையில் சுபமாக வந்து அந்த கிரகமும் உதாரணமாக சந்திரனை எடுத்திருக்கின்றோம். இந்த சந்திரன் ஒருவேளை வளர்பிறை சந்திரனாக அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கின்ற பொழுது பரிபூரணமான அந்த தன ஈர்ப்பு என்பது நிச்சயமாக இவர்களுக்கு ஏற்படும். ஆக அதை அறிந்து அவர்கள் செயல்பட வேண்டும். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஒருவேளை பூசம் நட்சத்திரம் அல்லாமல் ஆயில்யம் நட்சத்திரத்தில் அந்த ஜாதகர் பிறந்திருக்கின்றார் என்றால் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு 14வது நட்சத்திரமாக இந்த திருவோணம் நட்சத்திரம் வந்துவிடும். அப்பொழுது கடினமான தோஷத்தை அவருக்கு வழங்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருவோணம் நட்சத்திரத்திற்குண்டான இட்லி கேசரியை தானம் செய்யலாம் அல்லது சீத்தாப்பழத்தை தானம் செய்யலாம். இப்படி செய்தாலும் கூட அந்த நட்சத்திரத்தினுடைய தோஷம் விலகி அவர்களுக்கு தன ரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும். ஆக 2ஆம் அதிபதி அமர்ந்த நட்சத்திரம் தாராபலன் வரிசையில் எப்படி வருகின்றது, அதே போல 2ஆம் அதிபதி அமர்ந்த அந்த நட்சத்திராதிபதி நல்ல இடத்தில் இருக்கின்றாரா என்பதெல்லாம் அறிந்து உணவை எடுத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது உணவை தானம் செய்ய வேண்டுமா என்ற விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாக அந்த தன வருவாயை ஈட்டுவதற்கான மிக தெளிவான விளக்கங்களை எல்லாம் இந்த வகுப்பிலே கற்றுக் கொடுக்கின்றோம். வகுப்பிலே கற்றுக் கொடுக்கும் தலைப்பு என்னவென்றால் சார ஜோதிடம். அதாவது சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போய்விடுவார் என்பது வழக்கு. அதாவது நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம். அதாவது சாரம் பார்க்காமல் ஜோதிடம் சொல்லாதே என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சாரத்திற்கென்று தனித்துவம் என்பது இருக்கின்றது. ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமான ஒரு சிறப்பான யோகமான கிரகமாக இருந்தாலும் கூட அந்த யோகமான கிரகம் நற்பலன்களை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதியானவர் ஜாதகத்தில் மிக வலுவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவருக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் என்பது கிடைக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம். மகர லக்னத்தை பொறுத்தவரையில் 5ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் உண்டான யோகாதிபதி தான் சுக்கிர பகவான். அப்பொழுது 5, 10 என்ற 2 சுபஸ்தானங்கள் சுக்கிர பகவானிற்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் திக்பலத்துடன் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நாம் என்ன சொல்வோம் என்றால் இந்த 5, 10ற்குண்டான யோகாதிபதியான சுக்கிர திசை நடக்கின்றது. சுக்கிர பகவான் ஜாதகத்தில் மிகவும் பலமோடு இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு இந்த சுக்கிர திசையானது மிகப்பெரிய யோக பலன்களை நிச்சயமாக கொடுத்து விடும் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் இங்கேதான் அந்த ஜார ஜோதிடத்தினுடைய அம்சமானது இருக்கின்றது. உதாரணமாக இந்த சுக்கிர பகவான் அமர்ந்த நட்சத்திரமானது ஒருவேளை ஏதேனும் ஒரு நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கேதுவினுடைய நட்சத்திரமாக அஸ்வினியில் இருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது இந்த லக்னத்திற்கு சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தாலும் கூட அந்த நட்சத்திராதிபதியாகிய கேது பகவான் உதாரணமாக லக்னத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக கேது பகவான் லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கின்ற பொழுது இந்த சுக்கிர திசையினுடைய நட்சத்திர சாரபலன் என்பது கேதுவால் தான் கிடைக்கின்றது. ஒருவேளை கேது பகவான் இந்த இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமாகிய சித்திரத்தியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த சுக்கிர திசைக்கான சார பலனை கேது செவ்வாய் வழியாகத்தான் கொடுப்பார். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாரானால் இந்த லக்னத்திற்கு கடுமையான பாதகத்தை தோஷத்தை வழங்கக்கூடியவர் தான் இந்த பாதகாதிபதியாகிய செவ்வாய் பகவான். அப்பொழுது செவ்வாய் பகவான் 2இல் இருக்கின்ற பொழுது அந்த திசையில் கடுமையான துயரங்களையும் நெருக்கடிகளையும் அந்த ஜாதகர் நிச்சயமாக சந்தித்தே தீருவார். இது பலதரப்பட்ட ஜாதகங்களை என்னுடைய 16 வருட அனுபவத்தில் நட்சத்திர சாரம்தான் மிக முழுமையாக வேலை செய்கின்றது என்ற ஒரு விஷயத்தை ஆய்ந்து பல நபர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். உண்மையாகவும் நடந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட நட்சத்திர சாரத்தை பயன்படுத்துவது எப்படி என்ற அம்சங்கள் நிறைந்த ஒரு அருமையான தலைப்பில் பாடம் எடுக்க இருக்கின்றோம். ஆக இந்த வகுப்பானது மிக சிறப்பான நட்சத்திர சூட்சமங்கள் அடங்கிய ஜோதிட வகுப்பு. கண்டிப்பாக நட்சத்திரத்தில் உள்ள பல நுணுக்கமான தகவல்களை நீங்கள் இந்த வகுப்பிலே பெற்றுக்கொள்ளலாம். இந்த வகுப்பானது 14/1/2024 அன்று தொடங்க இருக்கின்றது. தினமும் இரவு 7:15 மணியிலிருந்து 8:30 மணி வரை 1 மணி நேரம் 15 நிமிடமானது இந்த வகுப்பானது நடைபெறுகின்றது. இது ஒரு ஜூம் வகுப்பு.
வகுப்பு வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கப்படும். வாழ்நாள் முழுவதும் இந்த வகுப்பு வீடியோக்களை பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடைய நபர்கள் தங்களுடைய பதிவுகளை பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.